அனைவருக்கும் பிலேட்டட் தீபாவளி விஷஸ். நாங்கள் இந்த வருஷம் தீபாவளி நோம்பு பிடிக்கல. அடுத்த வருஷம் புது வீட்டில் பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு சின்ன மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க தீபாவளி நோம்பு பிடிச்சிருந்தாங்க. ஆல்சோ தலை தீபாவளி. எங்கள் ஹஸ்பண்டுக்கு லீவ் இல்லாதனால பாப்பாவும் என்னையும் வீட்டில் விட்டுட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நாங்கள் போகும்போதே பாதி ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க படையலுக்கு. ஸோ நானும் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாம் முடிக்கவே 12 ஆகிடுச்சு. சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட 12 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் மீதி இருந்தால் பணியாரெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் பாப்பா கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. என்னோட சின்ன மாமியார் அரசு பள்ளியில் எச்சமாக இருக்கிறாங்க. இன்னும் 2 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லோரும் ரிட்டையர்ட்னா ஹாப்பி ஆகிடுவாங்க, ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு. பட் எங்கள் குழந்தைங்கள விட்டு பசங்களை விட்டு எப்படி வீட்டில் சும்மா இருக்க போகிறேன்ட்டுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனை வரும்போது நான் இமீடியட்டாக கால் பண்ணுறது இவங்களுக்கு மட்டும்தான். என்னோடய சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. மெயின்லி இவங்க பண்ணுற அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈகோ இல்லாமல் இருங்கன்னு சொல்லிட்டு தான். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பேசுங்க, பேசாமலாம் விட்டுறக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஈகோ இருக்கக்கூடாதுன்னு தான் மெயின்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. எங்கள் சின்ன மாமனார் தவறி 2 வருஷம் ஆகுது. அவங்களுக்குள்ள சில முரண்பாடுகள் இருந்தாலும் இன்றைக்கும் நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுறது என்னென்னா, என்னை படிக்க வச்சதே அவர் தான், நான் இந்த நிலைமைக்கு நிற்கிறது அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க.